என் வசம் நான் இல்லை. 24 திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலின் பிரகாரத்தில் தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் கீர்த்தி. பக்கத்தில் அவளது அம்மா கண்களை மூடி கையில் ருத்திராட்ச மாலையை உருட்டியபடி பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய என தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்தார். 10 நிமிடம் கடந்த பிறகு தன் கண்களைத் திறந்தவர், கீர்த்தி, ஆபீஸில் வேலை எப்படி இருக்கா? ரொம்ப அதிகமா இருக்கா என பாசத்துடன் கேட்டார். இந்த வேலை அப்படித்தான்மா. நான் மட்டும் இல்லை, எங்க ஆபீஸில் எல்லோருமே நேரங்காலம் தெரியாமாதான் வேலை பார்க்கிறாங்க என்றாள். நீ உடம்பைப் பார்த்துக்கோ என அவளது தலையை அன்புடன் தடவியவர், கீர்த்தி, வினோத் உங்கிட்டே பேசினானா எனக் கேட்டார். அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாது, சரியாயிடுமென அவரது கைகளைப் பிடித்து அழுத்தினாள். என்னோட இதயத்தில் ஏதோ அடைப்பு இருக்காம், சர்ஜரி செய்யணும் என்று சொல்றாங்க என கவலையாக சொன்னார். இப்போ மருத்துவத்துறை ரொம்ப முன்னேறிடுச்சு. நீங்க கவலையே பட வேண்டாம். சர்ஜரி செஞ்சு 2 நாளில் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க என ஆதரவாக சொன்னாள். எனக்கும் தெரியும்மா, இருந்தாலும் என திரும்பி இறைவனின் கருவறையைப் பார்த்தார். ஒரு பயமும் வேணாம். சென்னையிலே நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. பெரிய பெரிய ஹார்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. நீங்க இங்கேயே சர்ஜரி செஞ்சுக்கங்க என தைரியம் சொன்னாள். கீர்த்தி, என் கவலையெல்லாம் உன்னைப் பத்தித்தான்மா. வினோத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கும் ஒரு கல்யாணம் செஞ்சிட்டா என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு நான் நிம்மதியா சர்ஜரி செஞ்சுப்பேன் என்றார். அம்மா, இப்போதான் வேலைக்குப் போக ஆரம்பிச்சிருக்கேன். 1 வருஷமாவது சம்பாதிச்சிட்டு அப்புறமா கல்யாணம் செஞ்சுக்கிறேன். ப்ளீஸ்மா என கெஞ்சினாள். கீர்த்தி, நீ சொல்றதும் சரிதான். ஒண்ணு செய்யலாம். கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சிடலாம். 1 வருஷத்துக்குப் பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றார். அம்மா, அப்படியெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க என்றாள். உங்க அண்ணியோட தம்பி பெங்களூரில் வேலை செய்யறான். அவங்க வீட்டிலே உன்னை பெண் கேட்டு போன வாரம் வந்தாங்க. நான் உங்கிட்டே பேசிட்டு தான் எதையும் முடிவு செய்ய முடியும்னு அவங்க கிட்டே சொல்லிட்டேன். உனக்கும் அங்கே ஈஸியா வேலை கிடைக்கும்னு வினோத் சொல்தான் என அவளது முகத்தை ஆர்வமாகப் பார்த்தார். எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்மா என கண்கள் அலைப்பாய சொன்னாள். கீர்த்திம்மா, உன்னைப் பத்தி தெரிஞ்சும் அவங்க கல்யாணம் செஞ்சுக்க தயாராயிருக்காங்க. வெளியே உன்னை கட்டிக் கொடுத்து வேற ஏதாவது பிரச்சனையாயிடுச்சுனா? அதைதான் நானும் வினோத்தும் ரொம்ப நாளா யோசிக்கிறோம் என கவலையாக சொன்னார். அம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என தலையைக் குனிந்தாள். நான் வெள்ளிக்கிழமைதான் கிளம்பறேன். அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவா சொல்லு என எழுந்தார். வேறு வழியில்லாமல் தலையசைத்துவிட்டு எழுந்து அவருடன் நடந்தாள் கீர்த்தி. ஷாலினி, சாப்பிடாம என்ன யோசிக்கிறீங்க என அவளைப் பார்த்தாள் கீர்த்தி. ஒண்ணுமில்லை என சொல்லிவிட்டு சாப்பிடுவதைத் தொடர்ந்தாலும் மனம் நேற்று கவுதம் வீட்டில் நடந்ததைப் பற்றி யோசித்தபடியே இருந்தது. கவுதம் நிஜத்தில் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்வானா என யோசனையாக இருந்தது. போன வாரம் கூட இதே கேண்டினில் அவளுக்குப் புரைக்கேறிய போது தண்ணீர் கொடுத்தானே, அன்புடன் தலையில் தட்டினானே, அது பொய்யா என யோசித்தாள். சாப்பிட பிடிக்காமல் சுற்றிப் பார்த்தபோது 2 மேஜை தள்ளி அனந்துடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் கவுதம். கூர்மையாகப் பார்த்தும் கவுதமின் முகத்திலிருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தனது லஞ்ச் டப்பாவை சாப்பிடாமல் அப்படியே மூடி வைத்தாள். என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா என சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் லஞ்ச் டப்பாவை மூடிய கீர்த்தியிடம் மறுப்பாக தலையசைத்தாள் ஷாலினி. பசிக்கலை. எனக்கு வேற வேலை இருக்கு. நீ உன் புளோருக்குப் போ என்றாள். ஓகே ஷாலினி என கீர்த்தி எழுந்து லிப்டை நோக்கி சென்றாள். அவளுடன் எழுந்த ஷாலினி நேராக கவுதம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மேஜையின் அருகே சென்று நின்றாள். ஹாய் அனந்த் என சொல்லியபடியே கவுதம்மை பார்த்தாள். அவளது குரல் கேட்டவுடன் நிமிர்ந்த கவுதமின் முகத்தில் எந்த உணர்ச்சியுமில்லை. ஹாய் ஷாலினி என்ற அனந்தைக் கண்டு கொள்ளாமல் ஹாய் கவுதம் என்றாள். ஹாய் என நிதானமாக சொல்லிவிட்டு லஞ்ச் சாப்பிடுவதைத் தொடர்ந்தான் கவுதம். அனந்தை திரும்பி பார்த்தவள், அப்பா இப்போ எப்படி இருக்காங்க என கேட்டாள். இப்போ பரவாயில்லை என அனந்த் சொன்னதும் திரும்பி கவுதம்மை பார்த்தாள். அவனோ அவர்கள் பேசுவதைப் பொருட்படுத்தாமல் சாப்பிடுவதில் தனது கவனத்தை பதித்திருந்தான். அவருக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் என அனந்திடம் கேட்டாலும் அவளது கவனம் முழுவதும் கவுதமிடமே இருந்தது. அவள் அங்கே இருப்பதையே கண்டும் கொள்ளாமல் மொபைலை பார்த்துக் கொண்டிருந்தான். ஓகே அனந்த், வேலையிருக்கு என விடைபெறும் விதமாக தலையசைத்த ஷாலினி கவுதமைப் பார்த்து பை கவுதம் என்றாள். தனது காது வரை உதட்டை விரித்து வலிந்து பற்களைக் காட்டினான் கவுதம்.
அவனது செய்கை ஷாலினியை எரிச்சலை அடைய வைத்தாலும் எதையும் சொல்லாமல் அங்கேயிருந்து நகர்ந்தாள் டோட். அவள் பார்வையில் இருந்து மறையும் வரை பேசாமல் இருந்த அனந்த். கவுதம், என்ன நடக்குது என ஆர்வமாக கேட்டான் டோட். தோள்களைக் குலுக்கி எதுவுமில்லை என உதட்டைப் பிதுக்கியவனை நம்பாமல், ஷாலினி நீ இருக்கிறதையே கண்டுக்க மாட்டா. இப்போ உனக்கு ஹாய் சொல்தா பை சொல்தா, நீ என்னமோ இப்போ அவளை கண்டுக்காம அலட்சியப்படுத்தரே என சிரித்தான் டோட். சாப்பிட்டு எழுந்த கவுதம், வாழ்க்கை ஒரு சக்கரம் தாஸ். யாரும் ஒரே இடத்திலே எப்பவும் இருக்க முடியாது. சில நேரம் நாம் கீழே இருப்போம், சில நேரம் அவங்க கீழே இருப்பாங்க என நிதானமாக சொன்னான் கவுதம். டோட் இன்று தேவை பார்க்க கதிர் வருவான் என நினைத்திருந்த கீர்த்திக்கு வழக்கம் போல அனந்த் அந்த நேரத்தில் தேவை பார்க்க வந்தது ஏமாற்றமாக இருந்தது. கதிரிடம் பதில் சொல்ல நேரம் கேட்டிருந்தாலும் நேற்று கோவிலில் அம்மா அவளது திருமணத்தைப் பற்றி பேசியதில் சற்றே குழம்பிப் போயிருந்தாள். அவனிடம் உடனே பேச வேண்டும் என நினைத்தாள் டோட். தன்னை பற்றி சொன்னால் கதிர் புரிந்து கொள்ளவானா? புரிந்து கொண்டாலும் தன்னை மணக்க சம்மதம் சொல்வானா என யோசித்தாள். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு படுத்தும் தூக்கம் வராமல் விழித்தபடியே இருந்தாள். காலையில் நேரங்கடந்தே எழுந்தவள் வேகமாக கிளம்பி அலுவலகம் வந்தாள் டோட். மதியம் தேவ் அவளுடன் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளைப் பற்றி பேசினான். தேவ், இந்த வாரத்துக்குள்ளே முடிக்க முயற்சி செய்கிறேன் என எழுந்த கீர்த்தியின் முகத்தைப் பார்த்தவனது மனதில் பிரீத்தியின் நினைவு மின்னலாக வந்து போனது. கீர்த்திக்கும் பிரீத்திக்கும் ஏதோ ஒற்றுமையிருந்தது. எவ்வளவு யோசித்தும் என்னவென்று தான் தெரியவில்லை. ஷாலினியும் நீலகண்டனுக்கும் அதே உணர்வு இருந்ததுதான் ஆச்சரியமாக இருந்தது. கீர்த்தி, நீங்க எந்த ஊர் எனக் கேட்டான். மதுரை எனறாள். உங்களுக்கு சென்னையிலே யாராவது ரிலேஷன் இருக்காங்களா எனக் கேட்டான். மாமா இருக்காங்க, அவங்க வீட்டிலே தான் இருக்கேன் என்றாள். அவங்க எங்கே இருக்காங்க எனக் கேட்டான். திருவான்மியூரில் என்றவளிடம் அங்கே எங்கே இருக்கீங்க எனக் கேட்டான். நாங்க என மாமா வீட்டு முகவரியைச் சொன்னாள். வேற யாராவது சென்னையிலே இருக்காங்களா என மறுபடியும் கேட்டான். இல்லை என மறுப்பாக தலையசைத்தவரிடம் உங்களுக்கு பிரீத்தி என்று யாரையாவது தெரியுமா எனக் கேட்டான். நம்ம கம்பெனியிலே பார்ட்னரா இருந்தாங்களே அவங்களா எனக் கேட்டாள். வருத்தமாகத் தலையசைத்தவனிடம் இல்லை, எனக்கு அவங்களை முன்னாடி தெரியாது, இங்கே வந்துதான் தெரியும், திரைனின் போது சொன்னாங்க என்றாள். ஏன் கேட்கிறீங்க என புரியாமல் அவனைப் பார்த்தாள். சும்மாதான் கேட்டேன் என எழுந்து அவளருகே வந்தவன், கீர்த்தி, ஒரு பெர்சனல் விஷயம், கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே என அவளைக் கூர்ந்து பார்த்தான். எதுக்கு தப்பா நினைச்சுக்கணும், நீங்க கேளுங்க என அவனை ஆர்வமாகப் பார்த்தாள். நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா என தேவ் கேட்டதும் அவள் அதிர்ந்து போனாள். எதுக்கு அப்படி கேட்கிறீங்க என தடுமாறினாள். சாரி, இட்ஸ் டூ பெர்சனல். நான் கேட்டிருக்கக் கூடாது என தனது நாற்காலியில் திரும்பி வந்து அமர்ந்தான். மனதில் கதிரின் முகம் வந்து நிற்க எதையும் சொல்லாமல் மெளனமாக நின்றாள். ரியலி சாரி அகைன், நான் கேட்டிருக்கக் கூடாது என்றவனிடம் இட்ஸ் ஓகே, இதுவரைக்கும் கமிட் ஆகலை என நழுவும் விதமாக பதில் சொன்னாள். நீங்க ஏன் அதைக் கேட்கிறீங்க என அவனை தீவிரமாகப் பார்த்தாள். நீங்க 2-3 தடவை போனில் ஜான் என்று பேசிட்டிருந்தீங்க, அதான் கேட்டேன் என சிரித்தான். ஓல், அது என கசின் ஜானவி எம்.பி.ஏ படிக்கிறா, நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா என சிரித்தாள் கீர்த்தி. என அவள் கண்கள் மின்ன சிரிப்பதைப் பார்த்தவனுக்கு மறுபடியும் பிரீத்தியின் முகம் நினைவில் வந்து போனது. டோட் தலைமுடியை கைகளால் கலைத்து தன் உணர்வுகளை சமன் செய்தவன், அவங்க எங்கே எம்.பி.ஏ படிக்கிறாங்க என தனது பேச்சைத் தொடர்ந்தான். டோட் 5 நிமிடம் பேசியதில் கீர்த்தியைப் பற்றி தனக்கு தேவையான விவரங்களைத் தெரிந்து கொண்ட தேவ் புன்னகையுடன் தனது சேரில் சாய்ந்து அமர்ந்து அவள் செல்வதைப் பார்த்தான். டோட் மாலை 7 மணி, கடற்கரை. கீர்த்தி என அழைத்த கதிர், நானே உங்கிட்டே பேசணும் என்று நினைச்சேன், ஆனா நீ நேரம் கேட்டிருந்ததாலே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று இருந்தேன் என கடற்கரையில் வந்து மோதும் அலைகளைப் பார்த்த கீர்த்தியிடம் சொன்னான். கதிர், ஊரிலிருந்து எங்கம்மா வந்திருக்காங்க என்றவளை கேள்வியாகப் பார்த்தான். எனக்கு கல்யாணம் நிச்சயம் செய்யறதைப் பத்தி பேசினாங்க என அவள் சொன்னவுடன் கதிரின் நெஞ்சில் கூர்மையான வலி எழுந்தது. பையன் யாரு கீர்த்தி என பல்லைக் கடித்தான். எங்க அண்ணியோட தம்பி என்றவளிடம், எனக்கு உங்க குடும்பத்தைப் பத்தி எதுவும் தெரியாது,
நீ சம்மதம் சொன்ன பிறகு உன் குடும்பத்தைப் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இருந்தேன் என மணலை கையால் அள்ளி முன்னே வீசினான். கதிர், நீங்க என் குடும்பத்தைப் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னைப் பத்தி உங்க கிட்டே சொல்லணும் என தீவிரமாக சொன்னவளை குழப்பத்துடன் பார்த்தான். உன்னைப் பத்திதான் எனக்குத் தெரியுமே. PECS படிச்சிருக்கே, அழகா தங்க நிறத்தில் தேவதை மாதிரி இருக்கே. ஹை, எனக்குப் பொருத்தமா இருக்கு. 5'3" ரைட். அப்பறம் உன் தலைமுடி எனக்குப் பிடிச்சா மாதிரி நீளமா இருக்கு. நீ சிரிச்சா சோறு தண்ணி இல்லாம உன்னைப் பார்த்துட்டே இருப்பேன். உன் ஸ்வீட்டான வாய்ஸால் நீ என்னை திட்டினா கூட கொஞ்சரதா நினைச்சுப்பேன். உனக்கு கிரீன் கலர் என அவன் சொல்லும் போதே சிவந்த தனது முகத்தை மறுபுறம் திருப்பியவள், கதிர் ப்ளீஸ் ஸ்டாப் என்றாள். கீர்த்திம்மா, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என கண்கள் மின்ன சொன்னவனை, கதிர் ப்ளீஸ், நான் உங்ககிட்டே சீரியஸா பேசணும். நீங்க இப்படி பார்த்தா என்னால எதுவும் சொல்ல முடியாது என தனது கைவிரல் நகங்களைப் பார்த்தவளது உதட்டில் புன்னகை உறைந்திருந்தது. கீர்த்தி, எனக்கு தேவையான பதிலை உன் முகமே சொல்லுது. அதை நீயே உன் வாயால் சொன்னா ஐ வில் பி ஹாப்பி என அவளது முகத்தை ஆசையாகப் பார்த்தான். கதிர், நான் சொல்றதைக் கேளுங்க, அதுக்குப் பிறகு அதைப் பத்தி பேசலாம் என தன்னை தொகுத்து சமன்படுத்தினாள். ஓகே, சொல்லு என அவளைக் கவனிக்கும் விதமாக அவள் பக்கம் திரும்பி அமர்ந்தான். கதிர் என சற்று தயங்கியவள் நான் என சொல்லத் தொடங்கினாள்.